இனிய நண்பர்களை எல்லாம் காரைக்குடியிலிருந்து வணங்கி மகிழ்வது சோ வினதித்தான், சொக்கலிங்கம் வினதித்தான். இன்றைக்கு எல்ஐசிங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தில், அன்பர் பணி செய்கிற நிறுவனத்தில் உயர்ந்த பதவிகளை எல்லாம் வகித்து விற்பனை கலையிலே நுணுக்கங்களை எல்லாம் அறிந்த இனிய நண்பர் திருமிகு பாழை பா. இசக்கிராஜன் அவர்கள் எழுதிய ஒரு நூல், மிகச்சிறப்பான அனுபவ நூல். அதில் நான் சொல்வது சரிதானே நண்பர்களே, அந்த நூலினுடைய தலைப்பு நான் சொல்வது சரிதானே நண்பர்களே. அவருடைய அனுபவ பிழிவு, ஒரு அலுவலகத்தில் அவர் பணியாற்றிய 38 ஆண்டுகள் அந்த பணியினுடைய ஒரு கிளரிக்கல் கேடரில் சேர்ந்து சீனியர் டிவிஷனல் மேனேஜர் என்கிற உச்சத்தை தொட்ட இனிய நண்பர். 14 இடங்களிலே அவர் எல்ஐசியினுடைய பல அலுவலகங்களில், கிளை அலுவலகத்திலிருந்து மண்டல அலுவலகம் வர பணியாற்றியவர். அவரோடு பணியாற்றியவர்களை பற்றியும், அவர்களுடைய நமது இசக்கிராஜன் அவர்கள் நினைவாற்றலில் மிகச்சிறந்தவர், எதையும் நுணுக்கமான பார்வையுடையவர், தான் அறிந்ததை அசை போட்டு அதை சொல்வதிலே, நண்பர்களிடம் எடுத்து சொல்வதிலே வல்லவர். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை சுவைபட ஆர்வத்தோடு சொல்வதிலே அவர் வல்லவர். அந்த அருமையான குணங்களை வைத்துக்கொண்டு இந்த பலவே இடங்களில் அவர் சென்னையில், அதாவது நமது தமிழ்நாட்டில் 3 மாநிலங்களில், கேரளாவில், ஆந்திராவில் எல்லாம் வேலை பார்த்தவர். அந்த அனுபவங்கள் பல கிளைகள், நான் சொன்னல 14 இடங்களிலே அவர் பணியாற்றியார். அதில் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, மனிதர்களோடு பழகுவது, இந்த எல்ஐசிங்கிற நிறுவனமே அன்பர் பணி தான் நான் சொன்னேன். அதில் மனிதர்களுடைய தேவைகளை தான் அது பூர்த்தி பண்ணுது. அந்த அவருடைய அனுபவத்தை விற்பனையாளர்களுக்கு இது மிக பயன்படும். விற்பனையாளருங்கிறவர் இன்சூரன்ஸ் முகவர்கள் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லா தொழில்களிலும் யார் இருக்காங்க? விற்பனையாளர்கள் இருக்காங்க. எல்லா இடத்திலும் மனித உணர்வுகள் இருக்கு. அதையெல்லாம் மிக அழகாக இந்த நூலில் ஒவ்வொரு கருத்தை சொல்லிவிட்டு, அந்த கருத்து அந்த முத்தாய்ப்பான வார்த்தையாக நான் சொல்வது சரிதானே நண்பர்களே அப்படிங்கிற அந்த சொற்றொடரோடு அதை முடிக்கிறாரு. நீங்கள் அதை படித்து பார்க்குற போது ஒவ்வொன்றும் சரிதான், நாமும் நமக்கேற்ற வழியில் வாழ்க்கையில் மனித உறவில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அதை படிக்கிற போது நமக்கும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நம்மளையும் கைப்பிடித்து அழைத்து சென்று அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார். இவருடைய என் முன்னுரை அப்படிங்கிறதுல 14 அனுபவங்கள். நான் பணிபுரிந்த அனைத்து இடங்களிலும் வணிக நுணுக்கங்களை பல முகவர்களிடமிருந்து கற்றிருக்கிறேன். ஒரு கிளையில் பெற்ற படிப்பினை அடுத்த அலுவலகங்களில் பயனுள்ளதாக இருக்கிறது. எனது ஏற்றத்திற்கும் அவை காரணமாக இருக்கின்றன அப்படின்னு பதிவு பண்ணுறார். அவருடைய ஏற்றத்துக்கு மட்டுமில்லை, இந்த நூலை படிக்கிற, இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஏற்றத்திற்கும் தனக்கேற்ற வகையில் இந்த அனுபவங்களை பொருத்தி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற வார்த்தைகளோடு நான் இதை தொடர்றேன். இதில் முன்னுரை அணிந்துரை கொடுத்துருக்கவங்க இருவர். ஒருவர் திருமிகு நல்ல குட்டாலம் அவர்கள்
செயல் இயக்குனர் நிலையிலிருந்து பணி நிறைவு செஞ்சவங்க. அவங்க என்ன எழுதுறாங்க, ஒரு சில விற்பனை முறைகள் இன்றைக்கும் பலன் தரும். சரியான விற்பனையையும் சேவையும் எப்போதும் பலன் கொடுக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இன்சூரன்ஸ் விற்பனை மட்டுமல்ல, இது அனைவருக்குமே பொருந்தக்கூடியது. வாடிக்கையாளர் மூலம் புது தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம். வணிகத்துக்கு நல்லுறவு எப்படி பயன்படும் என்பது புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கைக்கும் நல் உறவு எப்படி பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூலை படிக்க படிக்க நமக்கு தெற்றென விளங்குது. அடுத்தது இதற்கு அணிந்துரை தந்திருக்கிறவர் பேராசான். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. பி. ஸ்ரீனிவாசன் என்கிற பெருந்தகையாளர் எல்ஐசியில் பணியை தொடங்கி ஒரு சூழல் அவர் தொடங்குகிற போது அந்த கிளரிக்கல் கேடரில் தொடங்குகிறார். 70களில் 69, 68களில் தொடங்கி வர்றபோது முகவாண்மையும் அன்றைக்கு சேர்த்து செய்யலாம்னு இருந்தது. அதுலேயும் அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் 72, 73களில் இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள் ஸ்டாஃப் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த முகவாண்மையை செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஒரு தடை ஒரு சர்க்குலர் மூலமாக அலுவலகம் அது கொண்டு வந்தது. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க முகவாண்மையை எடுத்து செய்யக்கூடாது. அப்போ அவர் யோசிக்கிறார், இது ஒரு மிகப்பெரிய பாடம். என்ன முடிவு, என்ன யோசிக்கிறார் திரு சீனிவாசன் அவர்கள்? கோவையில் மிகச்சிறப்பாக எல்லாரோடையும் பழகக்கூடியவர், சிவந்த நிறம், உயர்ந்த தோற்றம் மட்டுமில்லை, தோற்ற பொலிவும் இல்லை மட்டுமில்லை, அறிவிலும் ஆற்றலிலும் பழகும் திறனிலும் அவர் மிக உச்சத்தை தொட்டவர், உயர்ந்தவர். அவர் அப்போ முடிவு பண்ணுறார், அதாவது தொடர்ந்து எல்ஐசி அலுவலகத்தில் சேவை செய்கிறது என்பது அது நிரந்தரமான பணி. ஆனால் முகவாண்மைங்கிறது கூடவும் வரலாம், குறைச்சி வரலாம். அதற்கு அந்த கேரண்டீடு இன்கம்னு நம்ம சொல்கிறோம்ல, அது கிடையாது. ஆனால் அவர் முடிவு பண்ணுறாரு, முகவாண்மையை தேர்ந்தெடுக்கிறாரு. இது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் அந்த முடிவெடுக்கிறது. அப்படி எடுத்து அதிலே பல உச்சங்களை தொடுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. அவருடைய துணைவியார் பேரில், அவருடைய பிள்ளைகள் பேர்களெல்லாம் முகவாண்மை எடுத்து ஒரு அலுவலக ஊழியர் சம்பாதிப்பதைப் போல பல மடங்கு. அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. தான் பெற்ற அனுபவம் இந்த இன்சூரன்ஸ் விற்பனையாளர்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை லைஃப் அண்டர்ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, லுக்கி, லைஃப் அண்டர்ரைட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த லுகிங்கிற அமைப்பை தொடங்குகிறார். அதில் விற்பனையாளர்கள், வளர்ச்சி அலுவலர்கள், முகவர்கள் அவ்வளவு பேருக்கும் இந்த இன்சூரன்ஸ் கலையில், விற்பனை கலையில், இன்சூரன்ஸ் பாடங்களில் எல்லா விதமான நுணுக்கங்களையும் அந்த அமைப்பு இன்று வரை எத்தனை ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அமைப்பு இன்று மிக பொலிவுடன் அவர் தோற்றுவித்த அமைப்பு இன்றும் அது பணியாற்றி அது சர்வன் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் அது ஒரு புகலிடமாக இருக்கிறது, அந்த லுகிங்கிற அமைப்பு. அவர் இதற்கு முன்னுரை எழுதுறது மிக பொருத்தமானது. அவர் சொல்கிறாரு, இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும்னு பாரதி சொல்கிறார்.
பாரதி அப்ப இது ஒரு புது ஜேனர்னு சொல்கிறோம்ல, புது துறை, விற்பனை துறைங்கிறது தமிழுக்கு இந்த துறை இன்சூரன்ஸ் காப்பீடுங்கிற தொகை துறையே ஒரு புது வகையான துறை. வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்குது? அவருக்கு ஒரு மாலை, ஒரு ஊதுபத்தி போதும் வாழ்க்கைக்கு பிறகு. வாழும்போது இவருக்கு, அதற்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு இவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸுங்கிறது, காப்பீடுங்கிறது வாழ்கிறவர்களுக்கான இன்சூரன்ஸ். இவர் வாழ்கிற போது இவருக்கு, இவருடைய வருமானம் நிற்கிற போது இவருக்கு, அடுத்தது எதிர்பாராத இறப்பினாலே இவருடைய வருமானம் தடைப்படுகிற போது இவரை சார்ந்து வாழ்ந்தவர்கள், அந்த வருமானத்தை சார்ந்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை தொடர்வதற்கு வழிவகுக்கிறது. அப்போ இன்சூரன்ஸினுடைய கொள்கைகள் பரந்தவை. நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இன்சூரன்ஸும் காப்பீடும் அப்படி என்று எழுதியிருக்கிறேன். அதாவது காப்பீடும் வள்ளுவம்னு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பேருடைத்து உலகினார். அந்த நெருநல் இருந்தவனுடைய வருமானத்திற்கு, வருமானம் நின்று போகுது, அதற்கு வருமுன்னற்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுங்கிறார். அப்போ அந்த சேமிப்புக்கும், அந்த இன்கம், அந்த வருமான பாதுகாப்புக்கும் அந்த உதவுகிறது. அழுகிற போது அவனுக்கும் வாழ்க்கைக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்பது, வாழ்கிறவர்களுக்கு காப்பீடு என்பது. அதனால இவர் என்ன சொல்றாரு, இது புதுத்துறை, அந்த துறையிலே விற்பனை நுணுக்கம், இதையெல்லாம் அதிலே ஆழங்கால் பட்ட திரு இசைக்கராஜன் அவர்கள் எழுதியுள்ளது மிக பொருத்தம். இது வசிட்டர் வாயால் பிரம்மர்ஷின்னு சொல்லுவாங்க. வசிட்டன் வாயாலே பிரம்மர்ஷி பட்டம் பெற்றது போல மிகச்சிறந்த விற்பனையாளரான திரு பி. ஸ்ரீனிவாசன் இதை மிக புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. இனிமையான சொற்கள், புதுமையான யோசனைகள், அருமையான வணிக நற்பண்புகள் என திரு இசைக்கராஜன் அவருடைய எழுத்துக்கள் நம்மை ஒவ்வொரு பக்கமாக முன்னேற தூண்டுகிறார். அதுதான் ஒரு நூல் செய்ய வேண்டியது, முன்னேற தூண்டுவது, வாழ்க்கையை செப்பனிட வைத்துக் கொள்வது என்பது அவருடைய. இதில் கிட்டத்தட்ட ஒரு 53 நான் சொல்வது சரிதானே என்கிற அந்த அருமையான கட்டுரைகள் இருக்கு. அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், மனிதர்களோடு பழகிய அனுபவங்கள். நான் சிலவற்றை உங்களோட இந்த இதில் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். எல்ஐசியினுடைய முகம்னு முதல் கட்டுரை இருக்கு. முகமாக யாரை கருதுகிறார்? முகவர்களைத்தான் கருதுகிறார். ஏன்னா இந்த கொள்கையை ஒவ்வொரு வீடாக எடுத்து செல்வது முகவர்கள் தான். முகவர்கள் பிள்ளைனா, நிறுவனம் தாயினா, முகவர்கள் பிள்ளைகள், அந்த தாயை தாங்குகிற விழுதுகள். அதனால முகவர்களை பற்றி அவர் என்ன சொல்றாரு, எல்ஐசி வேறு, முகவர் வேறு அல்ல, எல்ஐசியின் வேறே முகவர் தான் அப்படின்னு இது ஆரம்பிக்குது. இது ஒவ்வொரு வணிகத்துக்கு அதை பொருத்தி பார்க்கலாம், எந்த விற்பனையாளருக்கும் பொருத்தி பார்க்கலாம். தூதுன்னு அதிகாரம் எழுதுறாரு நமது வள்ளுவர். அது இலக்கணம், இலக்கியமாக திகழ்வது நமது இது மாதிரி ஒரு பல நூல்கள். இந்த நூல்களில் அந்த இலக்கணம் இருக்குல்ல, அதை முழுவதும் சொல்கிறது மாதிரி ரொம்ப இதுகளில் நான் அது பிரதிபலிப்பதையும் கண்டேன். இப்போ என்ன சொல்கிறாரு, எல்ஐசிக்கு முகவர் தான் முகவரி, முகவருக்கு எல்ஐசி தான் முகவரிங்கிறார். எல்ஐசி மக்களை காக்கும் கரங்கள், எல்ஐசிக்கு முகவர் காக்கும் கரங்கள். எல்ஐசியினுடைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்க,
அந்த குறியீடு ஒரு விளக்கை இரு கரங்கள் அது அமர்ந்திராம பாதுகாக்கும். அந்த அது நின்று ஒளி வீச பாதுகாக்கும். இது என்ன குறியீடு? அந்த உயிரை யாரும் காக்க முடியாது. ஆனால் அந்த உயிர் ஈட்டுகிற வருமானத்தை, அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற வருமானத்தை, மேன் இஸ் அன் இன்கம் ஜெனரேட்டிங் அசட்னு சொல்கிறாங்க. அசட்டுகளுக்குத்தான், சொத்துக்களுக்குத்தான் இன்சூரன்ஸ், காப்பீடு. அப்போ அவனும் வருமானம் ஈட்டுக்கிற சொத்து. அந்த வருமானம் நின்று போகிற போது அந்த வருமானத்துக்கு மாற்றாக பலரும் பகிர்ந்து கொள்வது, இதில் ஷேரிங் முக்கியம். பலரும் ஒருவருடைய இழப்பை பகிர்ந்து கொள்கிறது. இப்போ அவர் எழுதுகிறாரு, எல்ஐசி ஒரு அணையா விளக்கு, அதில் எரிந்து கொண்டிருக்கும் திரி யார் தெரியுமா? முகவருங்கிறார். இது எல்லா முகமாண்மைக்கும் பொருந்துங்கிற, எல்லா விற்பனை கலைக்கும் பொருந்தும். இந்த எல்ஐசிங்கிறது கிட்டத்தட்ட 56 இருக்கிறதுனால அது அவ்வளவு ஊன்றி ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊன்றி இருக்கிறது. ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் புகழ் கொடுகையை பட்டி தொட்டுக்களில் பறக்கவிடும் உடன்பிறப்பு தான் எல்ஐசி முகவருங்கிறார். இரண்டர கலந்து விட்ட இனிபிரியா உறவினர்கள் தான் எல்ஐசியும் முகவர்கள்ங்கிறார். அப்போ காப்பீடு செய்துள்ள மக்களுக்கும் காப்பீடு வழங்கும் எல்ஐசி நிறுவனத்திற்கும் இணைப்பு பாலமே எல்ஐசி முகவர் தான்ங்கிறார். அதாவது மோர் தேன் அன் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல்னு சொல்கிறோம். எப்படின்னா, இன்ஜினியர்கள் என்ன பண்ணுறாங்க? உறவு பாலங்களை எல்லாம் கட்டுறாங்க, பிரிட்ஜஸ்லாம். ஆனால் இவர்கள், நமது முகவர்கள், உறவு பாலங்கள் முறிந்து விடாமல், அந்த வாழ்க்கை அந்த தலைவன், குடும்பத் தலைவன் இறந்துட்டா அந்த குடும்பமே சின்ன பின்னா போயிடுது. அதனுடைய வருமானம் நிற்கிற போது, வருமானம் அந்த பிள்ளைகளை அதே நிலையில் வைத்து வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடாக அமைகிற போது அங்கே உறவு பாலம் உடையவில்லை, காக்கப்படுகிறது. இதையெல்லாம் அந்த எல்ஐசி முகவருங்கிற முதல் அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அடுத்தது தான் அவருடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டே வர்றாரு. சொல்கிறாரு, மற்ற பொருட்களை விற்கிற போது தொட்டு பார்க்கலாம். ஒரு தொலைக்காட்சி பார்த்து வாங்கினா கண்களாலே பார்க்கலாம். ஒரு கூடை பழம் வாங்கினாலே அதை மாம்பழத்தை நுகர்ந்து பார்க்கலாம், சுவைத்து பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த அன்பர் பணி செய்கிற இந்த எல்ஐசி நிறுவனம்ங்கிறது என்ன விற்கிது? அதனுடைய பொருள் என்ன? அது ஒரு உறுதிமொழி தான். அது தொட்டு உணர முடியாத பொருள், இன்டான்ஜிபிள்னு சொல்கிறோம். அப்போ அதை விற்கிறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது, நேர்த்தி இருக்கிறது, அந்த உறுதிமொழியை. இதை யாரும் வந்து கேட்டு வர்றதில்லை. நாம் தான் ஒவ்வொருவத்திற்கும் அதனுடைய பயன்பாட்டை உணர்த்தி விற்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. இப்போ சட்டம் இல்லை. நீங்கள் விபத்து காப்பீடு, வாகன காப்பீடு எடுக்கிற போது அதில் அடுத்து மூன்றாவது ஒருத்தனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம். அது கட்டாயமாக்கி இருக்கிறது அரசு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு கட்டாயமாக்கப்படவில்லை. அப்போ அதை உணர்ந்து தான் அவர்கள் செய்யணும். இது முதல் செலவு. வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு இதில்? தொலைபேசி கட்டணம் கட்டாட்டி இன்றைக்கு யாராவது சும்மா இருக்க முடியுமா? அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், அது அந்த நாளைக்குள்ளே கட்டாட்டி. அப்போ அது மாதிரி இது அவசியமானது, முதன்மை செலவாக இருக்க வேண்டியதுங்கிறத உணரணுங்கிறது முதல் அத்தியாயமாக இருக்கிறது.
ஆயுட்காப்பீட்டு விற்பனை எளிதானதல்ல, மிகவும் கடினமானது, ஆனால் மிகவும் புனிதமானது. இது முழுக்க முழுக்க உண்மை. என்ன, நான் சொல்வது சரிதானே நண்பர்களே? அப்படி என்று அடுத்த கட்டுரை முடிக்கிறார். அடுத்தது தயக்கம் என்ன, இந்த சலனம் என்னன்னு அடுத்த ஒரு கட்டுரை. இதுல ஒருத்தர் 2 நண்பர்களை பற்றி ஒரு நண்பர் இவர்கிட்ட சொன்னாராம். இவர் கிளை மேலாளர் இருக்கவர். அவர் எல்ஐசியினுடைய சிறந்த முகவர் தான். அந்த முகவர் ரொம்ப பண்பானவர். எனக்கிட்ட ஒரு தவணை கூட அண்ணாச்சி நீங்கள் எல்ஐசி எடுத்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னதில்லை. அவர் ரொம்ப நாசுக்கானவர், பண்பானவர் அப்படிலாம் அவர் சொன்னாராம். அவரே உங்கள் முகவர்னு அடுத்தவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நண்பர் இவரிடம் சொல்கிறார். 2 நண்பர்கள், ஒருத்தர் ஒரு நண்பர் அடுத்தவர் சொல்கிறார். இது அந்த முகவர் மீது பாராட்டா குற்றச்சாட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்ம இவர். எல்ஐசி முகவர் என்று சொல்லிக் கொள்வதில் ஏன் இப்படி ஒரு தயக்கம்னு கேட்கிறாரு. ஏன் அவர் சொல்லலை? தன்னை வெளிப்படுத்தணுங்கிறது தான். இன்றைக்கு நாம் இப்போ மரங்கள் அவை பூக்கின்றன, வெளிப்படுத்துகின்றன, தேனீக்களை ஈர்க்கின்றன, வெளிப்படுத்துகிறதானே. அப்போ வெளிப்படுத்துதல் அவர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? நேம்போடு இருக்கு. ஒரு அருமையான வில்லைகள்லாம் எல்ஐசியில் கொடுக்குறாங்க. அது அந்த அவருடைய பதவியை அந்த நிறைய மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. அதில் சேர்மன்ஸ்கில் மெம்பர் அந்த மாதிரி ஒரு பட்டன் அதெல்லாம் போட்டுக்கிட்டால் என்னங்கிறார். நாம் சொல்லாவிட்டாலும் அது சொல்லுமில்ல அப்படிங்கிறார். இது ஒவ்வொரு விற்பனையாளனுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இது. அவரே எழுதிக்கிட்டே வர்றாரு. உண்மை நிலை பெருமைக்குரிய நிலை இருக்கும்போது முகவருக்கு உண்மை நிலை பெருமைக்குரிய நிலையில் இருக்கும்போது முகவருக்கு தயக்கமும் வெட்கமும் இனி எதற்காகன்னு கேட்கிறார். நிறைய குடும்பங்களில் காப்பீட்டு விளக்கை ஏற்றி வைக்க வந்துள்ள இறைதூதன் நான், புனிதப்படின்னு முதலே சொல்லிடுறாரு. நான் என்று நெஞ்சி நிமிர்த்தி உறக்க கூறுங்கள். இன்று பல நிறுவனங்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு நிறுவனத்திலும் நான் செய்கிற இந்த பணி உன்னத பணி அப்படிங்கிறது மனசில் வந்தால் தான் இது ஒரு புனித பணி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமேங்கிறது தாய்மானவர்களுடைய வாக்கு. இந்த அன்பர் பணி எனக்கு கிடைத்த வாய்ப்புங்கிறத நாம் மனதார உணர்ந்தால்தான் அப்படித்தான் நம்ம வெளிப்படுத்துவோம். அப்போ வெளிப்படுத்தணுங்கிறத சொல்கிறாரு. இப்போ ஒரு ஏன் சொல்ல மாட்டான், தயக்கம் சொல்கிறார். இப்போ குடும்பத் தலைவர் ஒரு அறவே காப்பீடு இல்லாமல் போதிய காப்பீடு இல்லாமலோ இறந்து போனால் குடும்பத் தலைவர் மீது எந்த குற்றமும் இல்லையா? யார் மீது குற்றம்? அவரது நண்பராக இருந்த எல்ஐசி முகவர் தான் முழு குற்றத்தையும் சுமத்த வேண்டும். அவர் மேலே தான் அவர் தான் ஏற்க வேண்டும். நான் கூட சொல்வதுண்டு, ஒரு நண்பர் இறந்த போது அதை துக்கம் தாழவில்லை, விசாரிக்க செல்கிறார். அங்கிருந்த நண்பருடைய மனைவி இவரை பார்த்து கேட்டாராம், அண்ணே நீங்கள் 2 பேரும் என்னென்னமோ போட்டீங்களே, உங்கள் நண்பரை இன்சூரன்ஸ் போட சொன்னீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ தான் இவருக்கு என்ன உரைக்கிறது, இவருடைய அந்த நண்பர் சொன்னாரே, அவர் என்னிடம் சொல்லவே இல்லை, நல்லவர் அப்படின்னு சொன்னாரே. அப்போ அந்த அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்களே. இப்போ இவர் எங்கே கொண்டு போய் இவருடைய முகத்தை வச்சுக்குவார்? இவர் சிறந்த ஒரு முகவாண்மையில் ஈடுபட்டவரா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ நமது சிக்கராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர் நண்பர், அந்த இன்சூரன்ஸ் எடுக்காதவர் இல்லை. அவருக்கு நண்பருக்கு உணர்த்தாத குற்றம் என்பது தண்டனைக்குரியது இல்லையா?
அப்படி என்று சொல்றாரு. சொல்லிட்டு இந்த புனித பணிமையின் அதாவது எனவே என் எல்ஐசி முகவர்களே, இனிய முகவர்களே, நீங்கள் ஒரு எல்ஐசி முகவர் என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு முதலில் தெரியப்படுத்துங்கள். அவர்களது இல்லங்களில் போதிய அளவு காப்பீட்டு விளக்கு ஏற்றி வையுங்கள். இந்த புனித பணியின் மூலம் நீங்கள் அளவற்ற மனநிறைவு அடையுங்கள். என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு முடிகிறார். அடுத்தது கடமைகளையும் உணர்த்துறாரு. ஒழுக்கம் அப்படின்னு ஒரு கடமை சொல்றாரு. எல்லாரும் சில நண்பர்களை வெளியிலே வச்சு பேசிட்டு அனுப்பிச்சிடுறோம். சில பேர் என்ன பொதுவாக நிகழ்கிறத சொல்றாரு. சில நண்பர்களை வீட்டு வாசல் முன்னாடி இருக்கல அறை, அதில் வச்சு அனுப்பிச்சிடுறான். சில வரவேற்பு அறைகளை மட்டுமே அனுமதிக்கிறார். ஒரு சிலரை மட்டும்தான் நமது உள்ளத்திலும் வீடுகளிலும் உறவுகளிலும் அனுமதிக்கிறார். அந்த மாதிரி நிலைக்கு வரணும்னா எப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும்னு சொல்றார். இந்த இந்த முகவாண்மையில் உள்ளவங்க அந்த மாதிரி மதிக்கப்படுகிறவர்கள். அப்ப அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வீடு முழுவதும் வர அனுமதிக்கப்படும் அந்த ஒரு சிலரின் ஒருவராக நமது முகவரை ஒவ்வொரு வாய்ப்பாளரும் கருத வேண்டும். இப்படிப்பட்ட அங்கீகாரத்துக்காக ஒவ்வொரு எல்ஐசி முகவரும் ஒழுக்கத்திலும் நாணயத்திலும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே நமது துறையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய ஒழுங்குமுறை. அது முற்றிலும் சரிதானே? என்ன நான் சொல்வது சரிதானே நண்பர்களே அப்படின்னு இந்த இது முடியுது. மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லி நிலையாமைய சொல்லிட்டு என்ன முகவாண்மைக்கு அதை பொறுத்துறார். குறள் நான் சொன்ன குறள் 336 அது ஒவ்வொருவரும் உச்சரித்த குறள். நறுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. என்று பார்த்தனே என்னோட பேசினாரே இன்று இல்லையே அப்படின்னு இந்த நிலையாமையை சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது காப்பீடு தான், ஆனால் இதை வைத்து மாறுதலை சொல்றாரு. என்னெல்லாம் மாறுச்சுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த காலத்தில் ஹெச்எம்இ கொலம்பியா அப்படின்னா இசைத்தட்டுகள் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. கிராமோஃபோன் இருந்தது, இஸ் மாஸ்டர் வாய்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் என்ன வந்துச்சு, அதாவது எளிமையாக ஒவ்வொருவருடைய விற்பனையாளரும் மனதிலே தைக்குமாறு திரு இசைக்கராஜன் அவர்கள் சொல்லி கொண்டு போகிறார். அப்புறம் டிடிகே, சோனி நமக்கெல்லாம் தெரியும், D90, D60லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, சிடி வந்தது, விசிஆர் வந்தது, விசிடி வந்தது, ஒவ்வொன்றாக போய்கிட்டே இருக்குங்கிறார். அந்த சிடியெல்லாம் போயிட்டு இப்போ பென்ட்ரைவ் வந்தது. இப்போ எல்லா இடத்திலும் வைஃபை கிடைக்காதனால இந்த இணையத்தினுடைய பயன்பாடு வந்ததுனால எல்லாமே யாரையும் இப்போ தூக்கிட்டு போகல, க்ளவுடில் வச்சுக்கிறான், சேமிச்சுக்கிறான், நேராக டைரெக்டாக அங்கேருந்து பல சமூக ஊடகங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ விற்பனைக்களையும் மாறிக்கிட்டே இருக்கு. இங்கே விற்கப்படுகிற பொருள்களும் அந்த காலத்தில் ஆனை இறந்தாலும் 1000 பொன் இருந்தாலும் 1000 பொன் என்பது மாதிரி என்டோமெண்ட் திட்டம் ஒரு திட்டம், அப்புறம் மணி பேக், அதாவது இப்போ அந்த திட்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மாறிய எக்கனாமிக் சூழலில், சமுதாய சூழலில், பொருளாதார மாற்றங்களில் இன்றைக்கு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள், பல முதலீடுகள் வித்தியாசமான கண்டிஷன்ஸோட, கேரண்டீட் எடிஷன், லாயல்ட்டி எடிஷன், இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்போ ஒவ்வொன்றும் மாறுகிறது. அதுலேயே இருந்தால் முடியுமா? அப்போ நம்மளை ஒரு முகவன்கிறது முகவரோ எந்த விற்பனையாளரும் தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே வர்றார்.
அப்போ தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அழகாக சொல்கிறார். அப்போ மாறிவரும் மாற்றங்களை முகவர்கள் தங்கள் ஏற்றத்திற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறும் ஏமாற்றம்தான் மிஞ்சும். என்ன நான் சொல்வது சரிதானே முகவர்களே, நண்பர்களே? அவரை என்றைக்கும் நண்பர்களே என்றுதான் குறிக்கிறார். நானும் அவரும் நெருங்கிய 2 ஆண்டுகள் அவர் காரைக்குடி அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அடுத்தடுத்த உள்ளம் ஒன்றிய நண்பர்கள். அதை நான் இங்கு பதிவு செய்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போட்டி